சற்று முன் வெளியான தகவல், அனைவரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்திருக்கிறது. அதாவது புதிய பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள். இனி புதுசா 10 மற்றும் 20 ரூபாய் ஆர்பிஐ வெளியிட்ட மிக அதிரடியான ஆர்டர். அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது நம்முடைய பர்சில் உள்ள 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் இனி புதிய ஷேப்பில் மாறப்போகிறது. அதாவது எளிதில் கிழிந்து போகும் இப்போதுள்ள காகித நோட்டுகளுக்கு பதிலாக பிளாஸ்டிக் தாள்களால் ஆன ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்ய இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ முடிவு செய்துள்ளது. முதற்கட்டமாக இந்த புதிய நோட்டுகளை அச்சிடப்பதற்கான உலகளாவிய டெண்டர் அறிவிப்பையும் ரிசர்வ் வங்கி தற்போது வெளியிட்டுள்ளது. அதை பற்றி இங்கே சுருக்கமாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. பொதுமக்கள் தினந்தோறும் காய்கறி கடை முதல் பஸ்ஸில் பயணம் வரை அதிகமாக பயன்படுத்துவது 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள்தான். இந்த நோட்டுகள் மிக சீக்கிரமாகவே அழுக்காகி விடுகின்றன, சீக்கிரமாக கிழிந்தும் விடுகின்றன. இதனால் இப்படி கிழிந்த நோட்டுகளுக்கு பதிலாக புதிய நோட்டுகளை அச்சடிக்க அரசுக்கு ஆண்டுதோறும் 4875 கோடி ரூபாய் வரை செலவாகிறதாம். அது மட்டுமல்ல, காகித நோட்டுகளைப் போலவே கள்ள நோட்டுகளை தயாரிப்பதும் இப்போதெல்லாம் மார்க்கெட்டில் அதிகமாகி விட்டது. கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 2.3 லட்சம் கள்ள நோட்டுகள் பிடிபட்டுள்ளன. ஆனால் புதிதாக வரவிருக்கும் பிளாஸ்டிக் நோட்டுகளை அவ்வளவு சீக்கிரம் எளிதில் யாராலும் போலியாக அச்சடிக்க முடியாது. தண்ணீரில் நினைத்தாலும் இது கிழியாது. காகித நோட்டை விட 6 மடங்கு அதிக காலம் உழைக்கும் என்பதால் அரசின் அச்சடிப்பு செலவும் மிச்சமாகும். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதனால்தான் தற்போது டெண்டர் விடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் பங்கேற்க விருப்பமுள்ள சர்வதேச நிறுவனங்கள் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஆகஸ்ட் 18 கடைசி நாளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 20, 10 ரூபாய்களை தான் அதிகமாக எல்லோருமே பயன்படுத்தி டேமேஜ் ஆவதால் முதற்கட்டமாக இவைகளை பிளாஸ்டிக் நோட்டுகளாக மாறி சோதனை செய்ய ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. இதனால் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நாணய தயாரிப்பு ரகசியங்களை கருத்தில் கொண்டுதான் ரிசர்வ் வங்கி இந்த டெண்டரில் ஒரு முக்கிய நிபந்தனையை விடுத்துள்ளது. அது என்னவென்றால், இந்த பிளாஸ்டிக் நோட்டுகளை தயாரிக்கும் பணியில் சீனா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளின் நிறுவனங்களோ அங்குள்ள மூலப்பொருட்களோ அல்லது அந்த நாடுகளை சேர்ந்த ஊழியர்களோ எந்த காரணத்தை கொண்டும் சம்பந்தப்படக்கூடாது என்று ரிசர்வ் வங்கி தெளிவாக சொல்லி இருக்கிறது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, பழைய நோட்டுகள் செல்லுமா என்று இங்க பார்ப்போம். புதிய பிளாஸ்டிக் நோட்டுகள் புழக்கத்திற்கு வந்தாலும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஏனென்றால் இப்போது உங்களிடம் இருக்கும் பழைய காகித அதாவது 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் செல்லாததாகி விடாது. கடைகளில் பழைய காகித நோட்டுகளும் புதிய பிளாஸ்டிக் நோட்டுகளும் இணையாக செல்லும் என்றும் ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தி உள்ளது. இந்த 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளுக்கான சோதனை முயற்சியானது முழு வெற்றி பெற்ற பிறகுதான் நாட்டின் மற்ற மதிப்பிலுள்ள ரூபாய் நோட்டுகளையும் பாலிமர் எனப்படும் பிளாஸ்டிக் தாள்களுக்கு மாற்ற ரிசர்வ் வங்கியானது திட்டமிட்டுள்ளது. இதன் மூலமாக இந்திய நாணய சந்தை முழுவதும் கள்ள நோட்டுகளே இல்லாத பாதுகாப்பான சூழல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ஏற்கனவே ஆஸ்திரேலியா,
இங்கிலாந்து உள்ளிட்ட 50 நாடுகளில் இந்த பிளாஸ்டிக் நோட்டுகள் வெற்றிகரமாக பயன்பாட்டில் உள்ளன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் முதல்வர் விஜய் மாணவர்களுக்கான விரைவில் வெளியிடப்போகும் மிக முக்கியமான தகவல், அதாவது மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி கடன் பிணை தொடர்பாக தீர்வு காண்பதற்கு தமிழ்நாடு முதல்வர் விஜய் விரைவில் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட இருக்கிறார். அது என்னவென்றால், மாணவ மாணவிகள் எல்லோரும் உயர்கல்வித்துறையின் பிரதிநிதிகள். இரு மொழி கொள்கையிலிருந்தும் நாம் என்றும் மாற மாட்டோம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள எத்திராஜ் மகளிர் கல்லூரியின் நிறுவனர் நாள் விழா அவரது பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கலந்து கொண்டார். மேடையில் அமைச்சர் விஸ்வநாதன் பேசுகையில், எந்திராஜ் கல்லூரியில் இடம் கிடைப்பது மிகவும் அரிது. 1996 எனது துணைவியார் இந்த கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார். எங்களுக்கு எந்த பதவி கிடைத்தாலும் எந்திராஜ் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த தொடக்க காலகட்டத்தில் இந்த கல்லூரியை பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக பாரம்பரியமிக்கதாக இருக்கும். எனவே இந்த கல்லூரியில் பேசுவதற்கான வாய்ப்பு நான் உயர்கல்வித்துறை அமைச்சராக பிறகுதான் எனக்கு கிடைத்துள்ளது. சாதாரணமாக என்னை தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சராகிய முதலமைச்சர் விஜய் சாருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி என்று கூறியுள்ளார். அதே சமயம் தற்போதைய இந்த அரசாங்கமும் மிக விரிவான திட்டங்களை தயாரித்துள்ளது. கல்வி நிறுவனங்களில் வேலைவாய்ப்புடன் கூடிய கல்வியை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறது. சீனா போன்ற மேலை நாடுகளில் ஒரு காலத்தில் போதை பழக்கம் அதிகமாக இருந்தது. அந்த பழங்கால கட்டத்தில் உலக நாடுகளில் சீனா போன்ற நாடுகளிலிருந்துதான் அனைத்தும் ஏற்றுமதி செய்யப்பட்டன. சிங்கப்பெண் படை என்றதும் எனக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் தான் ஞாபகம் வருகிறார். சிங்கப்பெண் படைகள் வேலுநாச்சியாரின் நினைவாகவும் அவருக்கு செய்யும் போட்டுதலாகவும் இருக்க வேண்டும். கடந்த மாதம் நான் ஒரு விமானத்தில் பயணம் செய்தேன். அதில் 2 பேருமே பெண் விமானிகள். விமானம் தரையிறங்கும் போது சற்று தடுமாறியது. அப்போது பெண் விமானி சம யோசிதமாக எடுத்த துணிச்சலான முடிவால் அத்தனை பயணிகளும் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டார்கள். எங்களை காப்பாற்றியது ஒரு பெண் விமானிதான். அதே சமயம் மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கும் திட்டத்தை முதல்வர் அறிவுறுத்தியிருக்கிறார். கடந்த ஆண்டு 1,02,000 நபர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்பட்டது. இந்த நிதியாண்டில் 1,50,000 நபர்களுக்கு கல்வி கடன் கிடைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். கடந்த ஆண்டு 4 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லாத கடன் வழங்கப்பட்டது. அதற்கு மேல் 7 லட்சம் ரூபாய் வரை பெற்றோர் கையெழுத்து வாங்கி அதன் பிறகே கடன் கொடுத்தார்கள். இந்த பிணை விவகாரம் தொடர்பாக நிரந்தர தீர்வு காண்பதற்கு இது குறித்த மிகப்பெரிய அறிவிப்பை கல்வித்துறை சார்பில் முதலமைச்சர் விரைவில் அறிவிக்க இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் உயர்கல்வித்துறையின் பிரதிநிதிகள். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கள் அலுவலகத்திற்கு வரலாம் என்று கூறியுள்ளார். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் மூலியமா வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.